மாற்று தலைமையை கொடுத்தவர் தான் மாண்புமிகு முன்னாள், அதாவது மறைந்த தலைவர் கௌரவ சந்திரசேகரன் அவர்கள். மலையகத்திலே தலைமைகள் இருந்திருக்கின்றன. அந்த தலைமைகளோடு நானும் செயல்பட்டிருக்கின்றேன். ஆனால் அந்த காலத்திலே ஒரு மாற்று தலைமைக்கு கொடுத்து இந்த மக்களுடைய உணர்வுகளை தூண்டிய ஒரு தலைவர் என்று சொன்னால் அது சந்திரசேகரன் என்று சொல்லலாம். அந்த அளவு அந்த சந்திரசேகரனுடைய உணர்வுகளை மதித்து அந்த நேரத்திலே இருந்த இளைஞர்கள் சிறைக்கும் சென்றிருக்கின்றார்கள். அவ்வாறு ஒரு உணர்வு மிக்க தலைவராக இருந்து செயல்பட்ட கௌரவ சந்திரசேகரன் அவர்கள் எங்களிடம் இன்று இல்லை. அது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். உண்மையிலே நான் அந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும். புரட்சியாளர்கள் இளம் வயதிலே இறந்து விடுவார்கள். அதுதான் இந்த உலகத்தினுடைய வழக்கம் என்பது எனக்கு தெரியாது. புரட்சி கவிஞன் பாரதி 35 வயதிலே இறந்து விட்டார். ஆனால் அவர் புரட்சி கவிதை இன்றும் ஓயவில்லை. இன்றும் அந்த புரட்சி கவிஞனுடைய கீதம், எங்களுடைய அந்த கவிதைகள் ஒழித்துக் கொண்டே இருக்கின்றன. அதே போல நிறைய கவிஞர்கள் உங்களுக்கு தெரியும், தலைவர்கள், புரட்சி தலைவர்கள், பிடல் கஸ்ட்ரோ, இந்த நாட்டில் கூட புரட்சி தலைவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அவர்களும் குறைந்த வயதில் இறந்திருக்கின்றார்கள். சுபாஷ் சந்திர போஸ் என்று பல தலைவர்களை நாங்கள் சொல்லலாம். ஆகவே இந்த தலைவர்களுடைய அந்த வேகம், அவர்களுடைய உத்வேகம் இல்லாவிட்டால் சந்திரசேகரன் அவர்களுக்கு 50 வயதிலே மறையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் என்றுமே இருந்திருக்க முடியாது, முடிந்திருக்க கூடாது. இன்றும் அவர் தலைவராக இருந்திருந்தால் எங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு உந்து சக்தியாக இருந்திருக்கும். அன்றும் அவர் வடகிழக்கு மக்களோடு உறவு வைத்தது, அவர்களோடு செயல்பட்டதிலே திரு சந்திரசேகரன் அவர்கள் இன்னும் ஞாபகப்படுத்துகின்றார்கள். நான் பல தடவை யாழ்ப்பாணத்துக்கு போகும்பொழுது கூட சொன்னார்கள், உங்களது தலைவர் இங்கு வந்து எங்களோடு கலந்து கொண்டிருக்கின்றார், பல விஷயங்களை செய்திருக்கின்றார். பொங்கு தமிழ் என்ற ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது யாருமே அங்கு போக பயம். ஆனால் சந்திரசேகரன் அவர்கள் போய் வந்தார். அரசாங்கம் கூட அவரை எதிர்த்தது. இருந்தாலும் கூட அவர் அதை பெரிதாக கணக்கெடுத்துக் கொள்ளவில்லை. நான் என்னுடைய மக்கள், அது எங்க இருந்தாலும் சரி, மலையகத்தில் இருந்தாலும் சரி, அது வடகிழக்கில் இருந்தாலும் சரி, தமிழ் மக்கள். ஆகவே அவர்களுடைய உணர்வுகளை நான் அறிந்து கொண்டு நான் அங்கே சென்றிருக்கின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே அந்த வகையிலே ஒரு உணர்வு பூர்வமான ஒரு தலைவரை நாங்கள் இன்று இழந்திருக்கின்றோம். ஆகவே அவர் ஏற்பாடு செய்த மலையக மக்கள் முன்னணி என்ற அமைப்பு, இதை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நாங்கள் கோவிலுக்கு போகின்றோம், பல நிகழ்வுகளிலே கலந்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் அவருடைய நினைவை நாங்கள் மாற்றிக் கொள்வதில்லை. அவருடைய நினைவை, அந்த நினைவை எப்பொழுதுமே ஏற்பாடு செய்கின்ற அன்புக்குரிய புஷ்பா விஸ்வநாதன் அவர்கள் இந்த முறை அதை நாங்கள் இன்னும் பெரிதாக செய்ய வேண்டும். அதற்கு நீங்கள் என்னென்ன செய்ய முடியுமோ செய்யுங்கள், நான் என்னுடைய முழுமையான ஒத்துழைப்பை கொடுப்பேன் என்று சொன்னார். ஆகவே அவருடைய இந்த தூண்டுதல், இந்த நிகழ்ச்சியுடைய ஏற்பாடுகள் திரு விஸ்வநாதன் அவர்களையும் சாரும் என்பதை நான் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே அவருடைய ஒத்துழைப்போடு மலையக மக்கள் முன்னணி இன்று இந்த நிகழ்வை மிக நல்ல முறையிலே ஏற்பாடு செய்திருக்கின்றது. அதற்கான ஏற்பாடுகள் திரு நந்தகுமார் அவர்கள் எங்களுக்கு முழுமையாக உதவி செய்திருக்கின்றார், தலைவர் அவர்கள். அதே போல டாக்டர் கிருஷான் இங்கே வந்திருக்கின்றார். அவர் எங்களோடு இணைந்து இந்த அமைச்சிலே செயல்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. அவர் சொன்னது போல போசாக்கு குறைந்த குழந்தைகளுக்கு போசாக்கை பெற்றுக்கொள்வதற்கான, போசாக்கு குறைந்த குழந்தைகளுக்கு போசாக்கை கொடுப்பதற்கான ஒரு வேலை திட்டத்தை இப்பொழுது வெளிநாட்டு அரசாங்கத்தோடு இணைந்து செயல்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. ஆகவே அது மலையகத்தில் உள்ள குழந்தைகளுக்கும் கிடைக்கும். அதே போல வடகிழக்கிலே இருக்கின்ற குழந்தைகளுக்கும் இந்த போஷாக்கு தன்மை ஏற்படுவதற்கான காரணங்களை கண்டுபிடித்து அவர்களுக்கும் உதவி செய்வதற்கு இந்த திட்டம் வகுக்கப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், 5ஆம் வகுப்புக்கு கீழே உள்ள பிள்ளைகளுக்கு இந்த போஷாக்கு தன்மையை நீக்குவதற்கான நடவடிக்கை கல்வி அமைச்சு எடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. ஆகவே இவ்வாறான நடவடிக்கை எல்லாம் எடுப்பதற்கு இன்று நாங்கள் மலையகத்திலே ஒரு சக்தியாக இருக்கின்றோம்.